உலகம் பார்வைக்கு இன்று ஒரு விதமாக தெரிகிறது, அதுவே நாளை இதே உலகம் வேறு விதமாக தெரிகிறது. இந்த மாற்றத்தை செய்வதுதான் மாயை. இதன் வெளிப்பாடுதான் பரிணாம வளர்ச்சி. இந்த இயற்கையும் சரி, நாமும் சரி பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கிறோம். மாயை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறுகிறேன். மர பொம்மையை பார்க்கிறோம். இதில் பொம்மை என்பது மாயை, மரம் என்பது உண்மை. அதற்காக நான் மாயையில் வாழ மாட்டேன் என்று வெறும் மரத்தை மட்டும் பார்த்தால் அதனுடன் விளையாட முடியாது. எனவே நாம் பொம்மையுடன் விளையாடும் பொழுது இது மரத்தால் ஆன பொம்மை என்ற தெளிவுடன் விளையாட வேண்டும். அது மாதிரி நமக்கு நடக்கும் நிகழ்வுகளை உண்மை என நம்பாமல் இது ஒரு மாயை, மாற்றத்திற்கு உட்பட்டது என்று நினைத்து வாழும் பொழுது ஒவ்வொரு நிகழ்வின் உண்மை தன்மை நமக்கு புலப்படும்.